பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வழமை போன்று இன்றும் இஃப்தார் சிந்தனையில் இணைந்திருக்கின்றோம். உண்மையில் இன்றைய இஃப்தார் சிந்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபி மொழியை நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஐயுஹன் நாஸ் அப்ஷு ஸலாம் வ அத்இமுத் தஆம் வஸிலு பில் அர்ஹாம் வஸல்லு பில் லைலி வன்னாசு நியாம் தத்குலு ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம். மனிதர்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அதேபோல நீங்கள் ஏழைகளுக்கு பசித்தோருக்கு உணவளியுங்கள். அதேபோல உறவுகளை சேர்ந்து நடவுங்கள். இன்னும் ஒன்று, இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். நிச்சயமாக நாளை மறுமை என்ற உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாக ஈடேற்றமாக சுவர்க்கத்துக்குள் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த 4 வகையான நல்லமல்களுக்கும் இந்த ரமலான் மாதம் மிக பொருத்தமான மாதமாக இருக்கிறது எம்மை பயிற்றுவிப்பதற்கு. அந்த வகையில் எம்மை வழிநடாத்துவதற்கு எங்களுக்கு இந்த ரமலான் நல்லதொரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் சலாத்தை பரப்பிக்கொள்வோம். நாங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு மத்தியிலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஆக குறைந்தபட்சம் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நாம் சொல்லிக்கொள்வோம். அதேபோல நாங்கள் பசித்தோருக்கு உணவளிப்போம். பசித்தோருக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, தேவையுடையோருக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது உண்மையில் இந்த மாதத்திலே எங்களுக்கு அளவில்லாத நன்மைகளையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல நாங்கள் உறவுகளை சேர்ந்து நடப்போம். எங்கள் இரத்த உறவுகளாக இருக்கலாம், இன்னொரு தூரத்து உறவுகளாக இருக்கலாம், எங்களது நண்பர்களாக இருக்கலாம், எங்களுடைய மாற்று மத சகோதரர்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களோடு நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்வோம். அவர்களுடைய உறவுகளை பேணி பாதுகாப்போம். அவர்களுடைய உறவை நாங்கள் நீடித்து நிலைப்பதற்கு எங்களாலான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். அதே போல இரவிலே நின்று வணங்குவோம். குறிப்பாக ரமலானின் இரவுகளை உயிர்ப்பிப்பது அது இறைவனுக்காக நின்று வணங்குவதை குறிக்கிறது. எனவே எங்கள் வீடுகளிலே, பள்ளி வாயல்களிலே நாங்கள் இரவு வேளைகளில் அதிகமாக நின்று வணங்கி இறைவனை நெருங்கி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக, இறைவனுக்கு நெருக்கமான அடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.